மலச்சிக்கல். இது ஒரு சாதாரண பிரச்சனை போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது வாழ்க்கை தரத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் டிசார்டர். நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பல ரீசர்ச் ஸ்டடீஸ் காட்டுவது என்னவென்றால், மருந்தில்லாமலேயே இயற்கை முறைகளால் இதை பெரும்பாலும் சரி செய்ய முடியும். இன்று நாம் பார்க்க போவது மலச்சிக்கலை சரி செய்யும் 5 அறிவியல் ஆதாரம் உள்ள இயற்கை முறைகள். பாயிண்ட் 1, ஃபைபர் டயட். முதல் மற்றும் மிக முக்கியமானது ஃபைபர் அதிகமான உணவு. ஃபைபர் என்பது நம் குடலில் ஸ்டூலை பல்காக்கி அதை எளிதாக வெளியேற்ற உதவுகிறது. ரீசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுவது என்னவென்றால், ஃபைபர் இன்டேக் அதிகரித்தால் பவல் மூவ்மெண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கும். பப்பாளி, வாழைப்பழம், ஓட்ஸ், காய்கறிகள், முழு தானியங்கள் இவை எல்லாம் சிறந்த நேச்சுரல் ஃபைபர் சோர்சஸ். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், ஃபைபர் அதிகரிக்கும் போது தண்ணீரும் அதிகமாக குடிக்க வேண்டும். பாயிண்ட் 2, வாட்டர் இன்டேக். இரண்டாவது, தண்ணீர். பல பேர் இதை இக்னோர் செய்கிறார்கள். நம் உடலில் தண்ணீர் குறைந்தால் ஸ்டூல் ஹார்ட் ஆகிவிடும். அதனால் வெளியேற்றுவது கடினமாகிறது. சிம்பிள் ரூல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைபர் பிளஸ் வாட்டர் ஈக்குவல்ஸ் ஸ்மூத் பவல் மூவ்மெண்ட். பாயிண்ட் 3, ப்ரோபயோட்டிக்ஸ். மூன்றாவது, ப்ரோபயோட்டிக்ஸ். நம் குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியா பேலன்ஸ் குறைந்தால் கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். ரீசர்ச் ஸ்டடீஸ் காட்டுவது என்னவென்றால், ப்ரோபயோட்டிக்ஸ் குடல் இயக்கத்தை இம்ப்ரூவ் செய்து ஸ்டூல் ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்கிறது. தயிர், மோர், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இவை நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் சோர்சஸ். பாயிண்ட் 4, ப்ரூன்ஸ் ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ். நான்காவது, ப்ரூன்ஸ் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ். இது இயற்கையான லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கொண்டது. ப்ரூன்ஸில் ஃபைபர் மற்றும் சார்பிட்டோல் உள்ளது. இது குடலில் வாட்டர் புல் செய்து ஸ்டூலை சாஃப்ட் ஆக்குகிறது. ஸ்டடீஸிலும் இது கான்ஸ்டிபேஷனுக்கு எஃபெக்டிவ் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளுக்கு 4 முதல் 6 ப்ரூன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். பாயிண்ட் 5, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஐந்தாவது, உடற்பயிற்சி. செடென்டரி லைஃப் ஸ்டைல் கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கிய காரணம். நாம் மூவ் பண்ணும்போது குடலின் மூவ்மெண்ட் கூட அதிகரிக்கும். டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் கூட பெரிய மாற்றத்தை தரும். யோகா போசஸ் போல பவன் முக்தாசனா கூட உதவியாக இருக்கும். வார்னிங், மெடிக்கல் டோன். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. ஒரு வாரத்துக்கு மேல் மலச்சிக்கல் தொடர்ந்தால், அல்லது ஸ்டூலில் பிளட் இருந்தால், அல்லது சிவியர் அப்டாமினல் பெயின் இருந்தால் அது உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும் நிலை.